டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பவும் போல் வாரம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஆண்டர்ப்ரனரை ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை கண்டுபிடிச்சி ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அல்ல கொண்டு வந்த தொழில் முனைவரை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான நபர், வித்தியாசமான கண்டுபிடிப்பு. அது வந்து இன்றைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. குறிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எதையுமே உடனே இல்லை அப்படியே டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிஸ்டர் மகேஷ் ராமமூர்த்தி, CEO SATORIXR அப்படின்ற கம்பெனி. அவர் ஒரு ஸ்டார்ட் அப். அவர் இங்கே IITM ரிசர்ச் பார்க்கில் தான் தன்னுடைய இன்குபேஷனை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அவர் எப்படி, அவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது, அவருடைய ப்ராடக்ட் என்ன, அதனுடைய USP என்ன, அப்படி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மிஸ்டர் மகேஷ். இந்த SATORIXR ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோ, ஏன்னா ஏன் சத்தோரி அதை சொல்லுங்களேன். சத்தோரி வந்து இட்ஸ் அ ஜாப்பனீஸ் வேர்ட். நம்ம வந்து இட் சப்போஸ் டு சிக்னிஃபை தட் யூரேக்கா மூமெண்ட். அது நம்ம ஏதோ ஒரு ஐடியா வச்சுருந்தோம், பட் சொல்ல தெரியல, நாட் கிளியர். பட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஏதோ பார்த்ததுக்கப்புறம் இதானா எனக்கு புரிஞ்சிடுது. திடீர்னு அந்த புரிஞ்சதுக்கப்புறம் யூ கெட் ஒன் ஜாய். அந்த ஜாய், தட் மூமெண்ட் இஸ் கால்ட் சத்தோரி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து யூரேக்கா ஆர் ஈவன் நம்ம வந்து தேர்ட் ஐ, த்ரிநேத்ரா பார்த்ததில் ஓகே எனக்கு புரிஞ்சிடுது, நான் பார்த்தது சரி, கேட்டது சரி, பட் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கு பேர் தான் சத்தோரி. அப்போ முதல்ல வந்து யூரேக்கான்னு ட்ரை பண்ணோம் பேருக்கு, அது நாட் அவைலபிள். அப்புறம் வந்து த்ரிநேத்ரான்னு ட்ரை பண்ணோம், பட் அது வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலாக இல்லை. ஆமாம். ஸோ ஐ தாட் ஓகே சத்தோரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ சத்தோரிங்கிறது இஸ் தட் மூமெண்ட் வென் யூ ரியலைஸ், வென் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஏதோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு எனக்கு. ஸோ தட் இஸ் தட் மூமெண்ட் விச் இஸ் சத்தோரி. வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஆர் வாட் இஸ் யுவர் சர்வீஸ்? ஓகே, கம்பெனி நேம் வந்து SATORIXR. XR இஸ் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியில் நிறைய டெக்னாலஜிஸ் உண்டு. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஆர் யூஸிங் இஸ் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இப்போ என்னென்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் அந்தமாரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இட் இஸ் யூஸ்வலி அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் த காமன் மேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பை வித் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட். ஒரு ஹெட்செட் எல்லாம் யூ மைட் ஹவ் சீன், VR ஹெட்செட்லாம் எங்கே பார்த்தாலும் இல்லை. பட் என்ன வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது, ஃபோன். எல்லாருக்கும் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாமே அதில் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ த ஐடியா இஸ் டு பிரிங் இட் டு தட் ஸோ தட் எவ்ரிபடி கேன் என்ஜாய். வை ஷுட் ஒன்லி சம் பீப்புள் பேயிங் ஸோ மச் மணி வித் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வச்சுட்டு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? வை கேனாட் நாட் பி ஃபார் எனிபடி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்மெண்டட் ரியாலிட்டி இஸ் சம்திங் தட் அது வந்து ஃபோன்லேயே வரலாம். ஸோ த ஐடியா இஸ் டு பிரிங் இட் இன் அ வே, டெமோக்ரட்டைஸ் இட், எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்தமாரி ஒரு இதில் ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் SATORIXR. XR வந்து எல்லா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், பட் we are using augmented reality as our main product. ஸோ ஒரு ஐடியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபோன்லேயே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுலேருந்து we have started. So that's the technology we use. Another thing we use is a philosophy. Normally நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளைனர் மீடியான்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி we had printed text or written text, then we had printed books, then we had pictures, then we have art, எல்லாம் flat, everything 2D. 3D நம்ம ஓல்டன் டேஸ் குட்டி சாத்தான் அந்த படம் பார்த்தோம், எல்லாம் 3Dயில் வருது. தட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐடியா இஸ் யூஸ் 3D. ஏன்னா 3D யூஸ் பண்ணால் வந்து த லெவல் ஆஃப் இமர்சிவ்னஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல். நாமளே வந்து எந்த டைரெக்ஷனை வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், உள்ளே போகலாம், வெளில வரலாம். வாட் எவர் ஐ வாண்ட் டு சி ஐ கேன் சி. நெக்ஸ்ட் இஸ் டைம். ஸோ இட் இஸ் 3D வித் டைம். டைமில் தான் யூ கேன் எக்ஸ்பிளைன் சம் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் கான்செப்ட்ஸ். அது எப்படி மாறுது, எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் ரியாக்ட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி உள்ளே போதா, காற்று வெளில வருதா, எப்படி வருது, ஆல் தட் காமிக்கலாம். அதெல்லாம் வந்து யூ நீட் டைம் டொமைன். அதாவது இட்ஸ் லைக் அன் அனிமேஷன் பட் இன் 3D. ஸோ அது இருக்குது, அதுவும் இருக்குது. 3D இருக்குது, 3D அனிமேஷன்ஸும் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாட் ஆஃப் அவர் மூவிஸ் ஹேவ் 3D அனிமேஷன். ஆனால் கடைசியில் வந்து வர்றது வந்து 2D. நெக்ஸ்ட் இஸ் இன்டராக்டிவிட்டி.
எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் அதை தான் போய் நோக்கி போவேன். அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு கோ டு வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார். ஸோ இட் ஹேஸ் டு பி இன்டராக்டிவ். சும்மா இதே தான் ஒரு லைக் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பார்த்தாச்சு. அதில் வந்து 10th மினிட்டில் 10 செகண்ட்ஸுக்கு நான் கேட்டது வந்து வந்துருச்சு. பட் அது நான் பார்ப்பேன்னா? நோ, ஐ வாண்ட் டு கோ டு வாட் ஐ வாண்ட். லைக் யூ செட், கரண்ட் ஜெனரேஷன் அதை பற்றி என்ன, மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன காமிக்கணும், அதை போய் நான் நேராக பார்க்கணும். தட் மீன்ஸ் ஐ எம் செல்ஃப் டைரக்டட். நானே போய் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு எனக்கு அந்த பதில் வேணும். நாட் யூ டெல்லிங் மீ. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். பட் கடைசியில் வந்து எனக்கு மனசில் இருந்த கேள்வி வந்து at some point of time is answered. So that is the concept. So it's called 4D IO. 3 dimensions in space, 1 dimension in time, interactive, input and output. So அந்த கான்செப்ட் வச்சு இஸ் our product. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் உங்கள் ப்ராடக்ட் பயன்படுது, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? As a mechanical engineer, I was working in a company where we manufacture automotive components. அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட். அதை வந்து அதனோட யூஎஸ்பி, அது எப்படி வேலை செய்யும், அது உள்ளே என்ன இருக்குது, ரொம்ப முக்கியமாக ஏன் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணணும், நம்ம ப்ராடக்டை வாங்கணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேயே வெரி பிக் சேலஞ்ச். பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர். எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரிலப்பா, ஏன் நீ இவ்வளோ கேட்குற? தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த ப்ராடக்ட் நிஜமாக என்னோடய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, நீங்கள் கேன் யூ கிவ் இட் இன் த கரெக்ட் ஃபார்ம், மீடியா, ஹவ் யூ டிசைன்ட் இட், அதெல்லாம். ஸோ அப்போ வந்து முதல்ல ஐ யூஸ் டு கோ வித் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், ட்ராயிங்ஸ், தென் சம் 3D மாடல்ஸ் எல்லாம். அண்ட் வி ஸ்டார்டட் வித் லிட்டில் பிட் ஆஃப் அனிமேஷன்ஸ் ஆஃப் ஹவு இட் ஒர்க்ஸ். அந்த அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கே செலவு. அது ஒவ்வொரு வாட்டியும் ஐ ஹேவ் டு கோ டாக் டு அ கஸ்டமர். பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே, அந்தமாரி ஒரு இது டெவலப் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். பண்ணிவிட்டு அதை பார்த்ததுக்கும் தே யூஸ் டு அப்ரிஷியேட். புரிஞ்சுதுப்பா. அப்போ கூட தேர் வாஸ் எ லிமிட்டேஷன். ஏன்னா நான் வந்து 15 ஸ்லைடு வச்சுருப்பேன். எனக்கு முன்னாடி வந்து தே வில் பி டிசைனர், குவாலிட்டி மேன், மேனுஃபேக்சரிங், பையர், அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு கேள்வி வரும். பையர் வந்து ப்ரைஸை பற்றி கேட்பார். டிசைனர் வந்து நீ எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு கேட்பார். மேனுஃபேக்சரிங் இதை வந்து ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, அதில் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கீங்க. தென் என்ஜினியரிங் குரூப் சே எனக்கு ஃபங்க்ஷன் வருமா இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1/2 hour மீட்டிங்னா 4 பேருக்கு ஆன்சர் பண்ணணுன்னா 7 நிமிஷம். அந்த மீதி டைம் எனக்கு தேவையான கேள்விக்கு பதில் வரும்போது அப்போ தான் ஐ வில் பி அட்டென்டிவ். மற்றதெல்லாம் ஐ எம் சம்வேர், ஃபோன் பார்த்துட்டுருப்பேன், டைப் அடிச்சுட்டு இருக்கேன், இமெயில் பார்த்துட்டுருப்பேன். ஸோ ஐ செட் எப்படியாவது அவங்களுக்கு பிடிக்கணும். ஐ ஹாவ் டு ஹாவ் தெம் லுக் அட் மை ப்ராடக்ட், see how it works and fully understand. ஸோ அப்போ வந்து we came upon this idea of using augmented reality to showcase the product. ஸோ எல்லாரும் புரிகிற மாதிரி. அண்ட் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா we made that product, so we are fully involved in our product. பட் ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் பார்க்கும்போது அவருக்கு தேவையான ஆன்சர் வரணும். ஸோ ஐ செட் நீங்கள் கேள்வி ask the question. So once you ask the question, here's the answer. You ask the next question, here's the answer. Next question, here's the answer. எல்லாரும் ஓகேயா? ஓகே, we got all the information. இப்போ வந்து வேணும்னா ஐ கேன் ஷோ, ஓகேப்பா இதெல்லாம் பாருங்கள். ஸோ ஐ brought about this way of selling the product. அதுலேருந்து தான் இந்தமாரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இதை பற்றி நினைக்கவே இல்லை. ஐ never thought this was an idea. இந்தமாரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் ஒன்று பண்ணேன். I went to one of our customers, இதை காமிச்சேன் நான். சரி நம்ம உங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்குறேன், எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னாரு. எனக்கு ஒருமே ஐ வாஸ் டேக்கன் அ பேக். ஓகே, இது நல்ல ஐடியா. ஐ டென்ட் ஈவன் திங்க் அபவுட் இது. என்னப்போ ஏதோ கேட்டார், விட்டுரு போயிட்டேன். அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். பண்ணியே நீ, ஐ ஆஸ்ட் யூ, வை ஹவ் யூ நாட் ஸ்டார்டட் அப்படின்னு. இந்தமாரி இன்னொரு கஸ்டமரும் கேட்டார். சரி ஓகே, ஏதோ ஒரு ஐடியா இருக்கீங்க, ரைட், வாட் எவர் ஐ எம் டூயிங் கிளியர்லி இட் இஸ் சால்விங் அ ப்ராப்ளம், இட் ஹஸ் மேட் அன் இம்பேக்ட், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் சின்னதாக ட்ரை பண்ணேன். தென் இட் பிகேம் லிட்டில் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்தமாரி பண்ணி இஸ் வென் வி ஸ்டார்டட் திஸ் ஆஸ் அ கம்பெனி. ஸோ இப்போ இது மெயினாக எந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் ஆரம்பிச்சீங்க? The industry that we are using it for right now, automotive, both starting from very heavy equipment, heavy trucks in the அந்த ரேஞ்சில் இருந்தோம், all the way down to motorbikes, automotive industry. ஏன்னா
27 வருஷமாக I was in the automotive industry. So I know the problems that are faced in automotive. So அதை வச்சு we start. So that is the focus domain. The A6 LNG engine boasts 240 kilowatts of power at 2200 revolutions per minute and a robust torque of 1200 newton meters at 1200 to 18 revolutions per minute, delivering an impressive performance. Equipped with a flexible fuel system, it features a 990-liter liquefied natural gas tank positioned behind the cabin and a 160-liter compressed natural gas tank on the chassis's right-hand side for optimal fuel availability. Built on the foundation of heavy-duty aggregates and high-strength steel frame, the AVTR platform ensures durability and reliability in every journey. மற்ற ஏரியாவில் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் என்ஜினியரிங் குட்ஸ். ஸோ என்ஜினியரிங் குட்ஸ்னால் அது டெக்னிக்கலாக ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும், அந்தமாரி ஏரியாஸில் இருக்கும். ஸோ ஆட்டோமோட்டிவ் அண்ட் என்ஜினியரிங் குட்ஸ். அதில் வந்து சிலது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அந்தமாரியும் இருக்கலாம், மெஷினரி, இதெல்லாம் தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித். ஸோ அதில் தான் வேலை செய்யும். இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் சில பேரால் தான் ஒரு 100 பேர் எடுத்துகிட்டா அதில் ஒரு 2 பேர் நினச்சதை உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேமிலியிலேருந்து அவங்ககிட்ட இருக்காது, அவங்க வெல் ஆஃபாக இருப்பாங்க, ஒரு ஐடியா இருக்கும், உடனே அவங்க போய் அதுக்கு தேவையான போய் சந்திப்பாங்க, ரிசர்ச்சில் இறங்குவாங்க. ஹவ் பட் யுவர் ஜேர்னி? இது மாதிரி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா, இல்லை ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த பிகினிங்லேருந்தே படிக்கிற காலத்துலேயே இது மாதிரி இருந்ததா? என்ன மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு இது வந்து, இல்லை திடீர்னு வந்ததா? ஸோ ஸ்கூல் டைம்லேருந்தே வந்து அந்த நோண்டுற பழக்கம் உண்டு. எல்லாமே ஏதாவது ஒரு டாய் ஒரு கிஃப்ட் வந்தால் பிரித்து எடுத்துருவேன். ஸோ அதை எடுத்து நோண்டி ஓகே பாதி டைமில் தான் திரும்பி வந்துடும், வந்த ஷேப்லேயே இருக்காது. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் திஸ் டிங்கரிங் மென்டாலிட்டி. இதுக்கு உள்ளே என்ன இருக்குது, எப்படி என்ன பார்க்கலாம். ஸோ தட் வாஸ் த சார்ட் ஆஃப் மென்டாலிட்டி ஐவ் ஆல்வேஸ் ஹேட். அண்ட் இன் நம்ம ஃபேமிலியில் வந்து தட் வாஸ் ஆல்வேஸ் என்கரேஜ்ட். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹவு டு பில்ட் திங்ஸ், மேக் திங்ஸ். உடஞ்சாலும் பரவாயில்ல, ஓகே திட்டு வாங்குவோம், ஏன்டா உடச்ச அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே ஏதோ பண்ணுறான் லெட். ஸோ தட் வே மை ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். யூ ட்ரை திங்ஸ், ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை. இட் won't you won't be successful every time, but try. So the journey is many mistakes, small things add up, but every time you learn something. Business, even now I can't say I'm an expert, even now I'm an outsider in the technology field, but what I learned from automotive is what I'm applying. ஏன்னா அது தெரியாதுன்னு தெரிஞ்சால் you can go and get what you need to learn. So that is the most important part that I think is important. Then இந்த வேலைக்கு போகிறது, go to work and come back, and then starting upங்கிறது வந்து இந்த மாதிரி தான். Got a clear signal. Actually I was pushed very hard. நானே வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் பண்ணணுமா, எப்படி என்ன ஆகும், how can I go on my own, என்ன how to start, என்ன ஆகும், what will happen financially, etc. But after some amount of thing, okay let's risk something, let's start அப்படின்னு சொல்லிட்டு one fine day decided okay we'll jump into it. But முதல்ல வந்து it was a offering. It was never a company by itself. It was one offering inside the other things we were doing. அப்புறம் இந்த மாதிரி டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் எஸ் டெஃபினெட்லி there's an idea, then start a company அப்படின்னு ஆரம்பித்தோம். That is the background. நைஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எடிசன் தான் ஞாபகம் வருது. அதாவது 1500வது தடவை தான் அந்த டங்ஸ்டன் பல்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏரிய ஆரம்பிச்சது. அப்போ எல்லாம் கேட்டாங்களா, இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்து நீ பண்ணணுமா அப்படின்னா, அவர் சொன்னார்னா இந்த 1499 ஃபெயிலியர்ஸ் கிடையாது, அது டெவலப்மெண்ட். அதுதான் 1500th டைம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதாவது ஸ்டெப்ஸு இது டோன்ட் லுக் அட் திஸ் அஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னது ஒரு மோட்டிவேஷன். அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து ஃபெயிலியர்ஸ் கிடையாது, அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஓகே, இப்போது இது ரிசர்ச் பண்ணணுன்னா யூ நீட் சம் பர்சன்ஸ், சம் பிளேஸ் வேர் இட் வெரி கண்டியூசிவ். அது வந்து இருக்கணும், எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஹவு யூ கேம் டு ஐஐடிஎம் ரிசர்ச் பார்க்? இது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ். அந்த ஃபெயிலியரில் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணோம் நம்ம. இட் வாஸ் ஃபார் ப்ரொஃபஸர் இன் ஐஐடி மெட்ராஸ். இதே கான்செப்ட் லைக் ஐ செட்
சத்தோரினா ஒரு எக்ஸ்பிளைன். ஸோ சில சப்ஜெக்ட் வந்து புரிய புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தமாரி ஒரு இது எஜுகேஷ்னல் மாடியூல் ஒன்று பண்ணோம். இட் வாஸ் இன் கேஸ் டர்பைன் டிசைன். அவர் வந்து he was facing a challenge. How do I communicate this, teach them, have them understand? ஏன்னா இப்போதைக்கு என்ன பண்ணணும், போர்டில் போய் ஒரு என்ஜினியரிங் ட்ராயிங் போடணும், திரும்பணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் இஸ் அ ஸ்டாட்டிக். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு அது உள்ளே போனதுக்கப்புறம் தென் ஹோப்ஃபுல்லி இந்த ஃபுல் கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒரு 100% கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கடைசியில் நிற்கிறது வந்து 10% தான். ஸோ இந்தமாரி விஷுவலைசேஷன்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அகெயின் ஐஐடியில் அப்படியே ஒரு ஃப்ளூக் சான்ஸ், அப்படியே நான் மீட் பண்ணேன். சார் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. ஐ லைக் இட், லெட் ஸ்டார்ட், ஜஸ்ட் ட்ரைங். ஐயோ என்ன சொல்லுவாரா, என்ன ஐஐடி இது, என்ன நடக்குமா, என்டர்டெயின் பண்ணுவாங்களா இல்லையான்னு காமிச்ச உடனே திஸ் இஸ் நைஸ், வை டோன்ட் யூ ட்ரை. அண்ட் ஹீ வாஸ் லிட்ரலி மை வாட் இஸ் த வேர்ட், முதல்ல கொடுத்த இன்னும் ஒரு வர மாதிரி சடன்லி இட் கேம், லெட்ஸ் ட்ரை சம்திங் அப்படின்னாரு. யூ டேக் ஒன் மாடியூல், யூ ட்ரை இட். அது பண்ணேன் நான். ஹீ ஸ்டார்டட் யூஸிங் இட் இன் ஹீஸ் லெக்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து சைடில் இருந்தேன் பின்னாடி. எனக்கே சார் இப்போ தான் சார் இப்போ டாப்பிக்கே புரியுது, பார்த்ததுக்கப்புறம் மாடியூல் பண்ணோம் நம்ம, பட் நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில போகும்போது நானே வந்து கேட்டேன், என்ன வாட் டு யூ திங்க், ஹேவ் யூ நவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பெட்டர், ஆர் ஷுட் இட், இஸ் திஸ் எனி யூஸ்ஃபுல், இஸ் இட் யூஸ்ஃபுல் அட் ஆல் ஆர் நாட் யூஸ். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். சில பேர் வந்து எஸ் நல்லா புரிஞ்சுட்டேன் எனக்கு, சில பேர் வந்து நோ நான் வந்து யூடியூப்லேயே பார்த்துப்பேன், வை ஷுட் ஐ. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ நாட் ஷுவர், என்னப்பா இப்படி வருது, மிக்ஸ்ட் ரிவ்யூ வருது, என்ன பண்ணணுமா விட்டணுமா, இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் மை டைம், வாட் ஆம் ஐ டூயிங், அதை விட்டுட்டு இதுமாரி ஆரம்பிச்சேன். தென் he said, சரி நீ விட்டு, டோன்ட் வரி, டூ நெக்ஸ்ட் மாடியூல். அடுத்த மாடியூல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பிளைனிங், அதுவும் பண்ணேன். தென் பீப்புள் செட், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வெரி குட். ஸோ ஓகே, சம் என்கரேஜ்மெண்ட். தென் ஃபைனலி ஆல்சோ ஹீ ஃபவுண்ட் அ வே டு கிவ் மீ தட் ஸ்மால் பேமெண்ட். ஓகே இதுவும் வருதான், ஓகே நவ் லெட் அஸ் ட்ரை. ஸோ அந்தமாரி ஆரம்பிச்சதில் தட் இஸ் ஹவ் ஐ கேம் இன் டச் வித் தி ஐஐடி என்வாயரன்மெண்ட். அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூரிங் கோவிட் அவர் இறந்து போயிட்டார். பட் ஓகே லெட் மீ ஸ்டில் ட்ரைன்னு சொன்னதுக்கப்புறம் தென் பட் ஹி ஹட் டாக் டு சம் பீப்புள், இதுமாரி ஒரு பண்ணுறாங்கப்பா, வை டோன்ட் யூ என்கரேஜ் அப்படின்னு. தென் இட் கேம், தென் சம் ப்ரொஃபஸர்ஸ், யூ ஆர் டூயிங், நோ கோ டு ஐஐடி மெட்ராஸ், அப்ரோச் தெம். எனக்கு ரொம்ப பயம். ஐ டிட் நாட் டூ இட் ஃபார் நியர்லி 6 months. ஐஐடி இல்லையா, எப்படி இது என்னது, ஹவு வில் இட் பீன்னு ரொம்ப டென்டேட்டிவாக போட்டோம் ஒரு அப்ளிகேஷன். அண்ட் வந்ததுக்கப்புறம் வி ஹேட் அ ஃபுல் ஆஃப் டவுட், இது ஆகுமா, இஸ் திஸ் வர்த் அன் ஐஐடி, இட் இஸ் நாட் சச் ஹியூஜ், இட்ஸ் நாட் அ ராக்கெட், இட்ஸ் நாட் அ நியூ திங்ஸ் லைக் தட், இட்ஸ் நாட் சம் நானோ டெக்னாலஜி, அந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் வருமா. தென் சம்ஹவ் த கமிட்டி, ப்ரொஃபஸர், தே ஆல் saw something, எஸ் இதில் இருக்குது, ஸோ கம் அப்படின்னு வி காட் அக்செப்டட். தட் டே வாஸ் அ பிக் சக்ஸஸ் அண்ட் பிக் ரிலீஃப். அல்டிமேட்லி ஏதோ ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுவே பெரிய விஷயம், லிட்ரலி ஒரு அட்மிஷன் கிடச்ச மாதிரி. தென் வி கேம் ஸ்டார்ட். இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன் செப்டம்பர் 2002 ஆரம்பித்தோம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர் ஆஃப் இது 22 செப்டம்பர் 2022 அப்போ ஆரம்பிச்சோம். ஸோ இப்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர். அதுக்கு முன்னாடி 1.5 years இருக்கும் இங்கே. ஸோ அதாவது பிகாஸ் நீங்கள் வந்து ஐஐடி ப்ராடக்ட் கிடையாது, கரெக்ட், அது வெளியில் படிச்சிருக்கீங்க, கரெக்ட், இன்ஜினியரிங் படிச்சது, பட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க. பட் ஐஐடின்னும் பொழுது நம்மளுக்கு என்ன தான் நம்ம ப்ராடக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஐஐடி ஜேஇ எழுதி ஐ ஃபெயில்ட், ஐ டிட் நாட் கெட் அக்செப்டட். அது ஒரு ஓரமாக நம்மளோட பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க இதை கேள்வி கேட்டால் இது நம்மளது வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போனோன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் இதெல்லாம் இது ஒரு ப்ராடக்ட்டு, இதை எதுக்கு ஒன்று, இது ஒரு பெரியது நீ நினச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட போகிறாங்களோ. உங்களுக்குள்ள ஒரு இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன நடிகர் வந்து நடிக்கும்போது அவன் நல்லா நடிப்பான், ஆனால் பெரிய ஆக்டரை பார்த்தோம்னா இவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாரா, அப்படி ஒரு ஃபியர் உள்ளுக்குள்ளே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை குறையும். ஆனால் அந்த நீங்கள் உள்ளே வந்தவொன்னே இப்போ பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் அசோக் வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. ஸோ இட் வாஸ் அக்செப்டட் ஆல்சோ. அதுவே வந்து அந்த ப்ராடக்ட் வருதோ இல்லையோ, ஸோ நம்மளையும் வந்து ஐஐடி ஜீனியஸ் எல்லாம்
பக்கத்தில் இருக்கிற அவங்களோட ஒரு யூ கேன் ஷேர் a room with them. பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்றது அது ஒரு பெரிய அந்த 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 மொமெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு நம்பிக்கை, ஓகே நம்மளும் ஃபிட்டு தான், ஐஐடி உள்ள நம்மளுக்கும் தகுதி இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஜேஇயில் போயிட்டா கூட கரெக்ட் நம்ம வேற ஒரு ரூட்டில் எக்ஸாக்ட்லி வேற ஒரு தக்கால் கோட்டை ஐஐடி உள்ள வந்துட்டோம். ஸோ இட்ஸ் நைஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா இல்லையா, அல்லது ஃபாரின்ல இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி மார்க்கெட் எப்படி இருக்குது? இப்போ மார்க்கெட் இஸ் வெரி குட். ஐ வுட் நாட் சே இந்த டெக்னாலஜி இஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இட்ஸ் தேர். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஒன்றும் புதுசாக டெக்னாலஜியெல்லாம் வி யூஸ் இட், பட் ஹவு வி புட் இட் டுகெதர். நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, வி ஹேவ் அ பிளாட்ஃபார்ம், வி ஹேவ் ஆல் ஆஃப் திஸ் கேப்பபிலிட்டிஸ். பட் ஆனால் எல்லாருமே வந்து தே சே வி கேன் டூ இட் ஃபார் எவ்ரிதிங். உடனே வந்து நீங்களும் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் கடைசியில் இட் பிகம்ஸ் வெரி கன்ஃபியூசிங், பிகாஸ் ஈச் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் திங்ஸ் ரிக்வயர் இட்ஸ் ஓன் அட்டென்ஷன். ஸோ ஃபோக்கஸ். ஸோ ரைட் நவ் எட்டெக் பண்ணியிருக்கோம், மெட்டெக் பண்ணியிருக்கோம், எஜுகேஷனில் கூட அண்ட் யூனோ என்னெல்லாம் எஜுகேஷன் எட்டெக்கில் எப்படியெல்லாம் போகுது. ஸோ அதெல்லாம் பண்ணி ஃபெயில் ஆகி எஸ் என்னோட ஸ்ட்ரென்த் இது தான், என்னோட கேப்பபிலிட்டி இதுதான். திஸ் இஸ் இஃப் ஐ ஹேவ் டு கிவ் வாட் எவர் 10 hours a day இந்த வேலைக்குனா திஸ் இஸ் வேர் இட் வில் ஐ கேன் கிவ் த மோஸ்ட் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ஃபெயில் ஆகி வி ஹவ் நவ் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ். டெஃபினெட்லி மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கும் வெரி யூஸ்ஃபுல். எவ்ரிதிங் இஸ் செட். ஒரு 30 years முன்னால் இருந்த சிச்சுவேஷன் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் தொழில் இன்னும் மேலே வரணும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் உங்களுடைய அந்த இனோவேட்டிவ் ஐடியா, அதாவது அந்த சத்தோரி மைண்ட்ஃபுல்னஸ், எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். புத்தா சொன்ன மாதிரி எனக்கு வர ப்ராடக்ட்டு எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கணும், நான் யூஸ் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும். முதல்ல அவங்களுக்கும் இருக்கணும், கஸ்டமர் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஐடியாஸ் வரணும் அப்படின்னு டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.